இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வீட்ல கிச்சன்ல இருக்கிற 2 வெள்ளை பவுடர். ஆமா, உப்பும் சர்க்கரையும். இது 2ம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஆழமா கலந்து இருக்குன்னா, இது இல்லாம நம்மனால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா, இந்த 10 நிமிஷம் பயணத்துல இந்த 2 பொருட்கள உங்கள எப்படி அடிமையாக்கி வச்சிருக்கின்ற மர்மத்த நான் உடைக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல உப்பு பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த ரோமானிய வீரர்களுக்கு தெரியுமா? அவங்க சம்பளமா வாங்கின அந்த உப்பு ஒரு காலத்துல பிபி அப்படிங்கிற பேர்ல உலகத்தையே ஆட்டி படைக்கும்னு. உப்புங்கிறது வெறும் ருசி இல்லை மக்களே, அது ஒரு வரலாறு. கடல் அலைகளில் இருந்து வர்ற அந்த உப்பு நம்ம ரத்தத்தில் இருக்கிற மின்சாரத்தை எப்படி கடந்தது தெரியுமா? இதை பற்றி நாம் இன்னும் ஆழமாக பேசணும். இந்த ஒரு சிட்டிகை உப்பு நாளங்களுக்குள்ளே போனதும் ஒரு சுனாமியை உருவாக்குது. நீங்கள் உப்பை தூவும் போது அது அழகாக தெரியலாம், ஆனால் உங்கள் கிட்னிக்கு அது பெரிய தலைவலி. அப்படியே மறுபக்கம் திரும்பினா இந்த பசுமையான கரும்பு தோட்டங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் இந்த தோட்டத்தில் இருந்து வர்ற சர்க்கரை ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் வெள்ளையாக வெளியே வருது. வெளியே வரும்போது அது ஒரு லீகல் ட்ரக்காக மாறிடுது. ஆமாம், சர்க்கரை ஒரு போதைப் பொருள்னு சொன்னால் நம்புவீங்களா? பாருங்கள், அந்த கேக், ஐஸ்கிரீம், இதை பார்த்தாலே நமக்கு சாப்பிடணும்னு தோணுதில்ல. ஏன் ஒரு குழந்தைக்கு இனிப்புனா அவ்வளோ பிடிக்குது? நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற அந்த ரகசிய சாவி என்ன? சர்க்கரை உள்ளே போனதும் நம்ம மூளையை ஏன் கொண்டாடுது? இதை பற்றி நம்ம அடுத்த சில மணி நேரம் விரிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுக்கிறீங்க. அதில் இருக்கிற இந்த சின்ன லேபிள் என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? சுகர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் வேற ஏதோ ஒரு பேரில் சர்க்கரையை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஸ்வீட் ஆன பிஸ்கெட்டில் கூட சோடியம் இருக்கும். ஏன்னா உப்பு இல்லைனா சர்க்கரை ருசி உங்கள் மூளைக்கு தெரியாது. இந்த காட்சியை பாருங்கள். ஒரே ஒரு பாட்டில் சோடாவில் இவ்வளோ சர்க்கரை. இது அப்படியே சாப்பிட சொன்னால் சாப்பிடுவீங்களா? மாட்டோம். ஆனால் திரவமாக இருக்கும்போது நாம் அசால்ட்டாக குடிக்கிறோம். இதுதான் கம்பெனிகளோட பிஸ்னஸ் தந்திரம். இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே போவோம். இதயம் துடிக்குது பாருங்கள், ரத்தம் எவ்வளோ வேகமாக ஓடுது. நீங்கள் அதிகமாக உப்பு சாப்பிடும்போது உங்கள் ரத்தத்தில் இருக்கிற தண்ணி அதிகமாகி ப்ரெஷர் ஏறுது. ஒரு பலூனை அதிகமாக ஊதுனா என்ன ஆகும்? உங்கள் ரத்த நாளங்களுக்கும் நடக்குது. இன்னொரு பக்கம் சர்க்கரை உங்கள் இன்சுலினை ஒரு வழி பண்ணுது. இதயம் ஒரு பக்கம், கல்லீரல் ஒரு பக்கம். பாவம் நம்ம உடம்பு என்னதான் பண்ணும்? சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்போது வழியே இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இந்த யோகா, இந்த வாக்கிங், இதெல்லாம் வெறும் உடற்பயிற்சி இல்லை, உங்கள் உடம்பை நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கிற ஒரு வழி. இயற்கையான பழங்களில் இருக்கிற சர்க்கரை நம்ம உடம்புக்கு நல்லது, ஏன்னா அதில் நார் சத்து இருக்குது. கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், உப்பு வேணும், சர்க்கரை வேணும், ஆனால் எவ்வளவு இருக்கணும்ன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த 5 நிமிட வீடியோ உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன். நன்றி.